ஹலோ கைஸ். இந்த நம்ம ஸ்வாட்ஸ் மாஸ்டர்ஸ் எங்கஸ் அண்ட் மஹன்வாவோட எபிசோட் 10 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது முன்னாடி லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு எபிசோட் சைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கு, நம்மளோட எனிமி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே 4 ஸ்டார் லெவலில் இருக்காங்க. என்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பே 3 ஸ்டார் தான். அதுவும் இல்லாமல் என்னோட மேஜிக் 4 ஸ்டார், தென் என்னோட ஷேடோ எனர்ஜி ரிலீஸ் இருக்கு இல்லையா, அது 3 ஸ்டாரில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த டெவலப்மெண்ட் படி இது ஒரு நல்ல பேஸில் தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் எல்லாரையுமே என்னால் இந்த ஸ்டேட்டில் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. கண்டிப்பாக நான் சீக்கிரமாக என்னோடய ப்ரையாரிட்டியாக மெசாவை காப்பாற்றுறது தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஒரு ஸ்கில்லாக யூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து சவுண்டே கேட்காம பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அதாவது யார் கண்ணுக்கும் மாட்டாமல் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பார்த்துறான். அதாவது அந்த சோல்ஜர்ஸ் பார்த்துடுறான். ஸோ உடனே எல்லாருமே கண்டுபிடிச்சிடுறாங்க, ரன் கேண்டல்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜின்மே பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் அவன் மேஜிக் யூஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆயிடுறானுங்க. இவன் எப்படி மேஜிக் யூஸ் பண்ணுறான், ரன் கேண்டல் கிட்ட எப்படி மேஜிக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் கோவமாயிடுறானுங்க. சீக்கிரமாக அவனை கொல்லுங்க, உயிரோட விடாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஃபயர் மேஜிக் வச்சு மொத்த ஆளுங்களே பார்த்தீங்கன்னா எரிச்சு விட்டுறான். சொல்லிட்டுலாம் அந்த சீனுமே பார்த்தீங்கன்னா நல்லா எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே இவனுக்கு எப்படி ஃபயர் வந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஐஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஐஸ்மே யூஸ் பண்ணுவான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ எப்படி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனுக்கு பயந்துடுறானுங்க. அப்போ நம்ம ஹீரோ கிஞ்சலோ சேர்ந்தவனுக்கு தானே நீங்கள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். ஸோ நீங்கள் உங்களோட ட்ராக்ஸ் எல்லாம் மறைக்கணும்னு எந்த ஐடியாவும் இல்லை போல், நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பிளான் போடலன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஆப்போனண்ட்டை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. அதாவது எங்களால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பட் நாங்கள் அந்தளவுக்கு இன்னும் இதுவும் ஆகலை அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் இவனுங்க வேகன் கூட தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிஞ்சலை பார்த்தீங்கன்னா ஒரு குரூப், அவங்க டெஃபினட்டாக ஒரு ஹையரார்க்கியோட தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ரேங்கிங் படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஸ்பாயிலாகி டிவைட் ஆகிருப்பாங்க இந்த குரூப்புக்குள்ளேயே. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஒரு 4 ஸ்டார் இல்லை ஹை ரேங்கர் டச் பண்ணி எந்த பழக்கமும் இருக்காது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு நல்ல சான்ஸ். நான் இப்போ போய் மெசாவை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். ஸோ இப்போ நான் பீஸ்ட் மேன் டெரிட்டரி கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கேன். அதாவது அவங்களோட பேஸ் ரொம்ப கிட்ட இருக்கும். இதுதான் கேஸ்னால் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் நெருப்பை பற்ற வச்சு விட்டுறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா, அந்த இடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பற்றி ஏரியா ஆரம்பிக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபயரை ஹேண்டில் பண்ணணும்னா இதையுமே நான் பண்ணி தான் ஆகணும் நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பண்ணுறான். ஸோ அப்போ போய் ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கும் போது அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க, சீக்கிரமாக வாங்க, எங்கேருந்து இந்த நெருப்பு வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கானுங்க. ஸோ கண்டிப்பாக இது ஏதோ ஒரு மேஜர்ஸ் தான் பண்ணியிருக்கான். ஆனால் மேஜர்னால பண்ண வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா வாட்டர் ஐஸ் மேஜிக் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எப்படி ஃபயர் யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. இது கண்டிப்பாக அவங்களோட லீடராக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க, பாஸ் அந்த ஃபயர் இன்னும் போலன்னு கத்திட்டு இருக்க. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த அவனுங்களோட குரூப்போட லீடருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரே அடி அடிக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா அவனோட அந்த சாவியுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்து அந்த பேஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம மெசாவுமே பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்துறான். ஸோ அந்த பேஸ்மெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெசா வச்சுருக்காங்க. எங் மாஸ்டர்னு கேட்கும் போது நீ ஏன் இங்கே இருக்க, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இடம். ஸோ அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான், இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன், உன்னால் நடக்க முடியுமான்னு கேட்கும்போது என்னால் நடக்க முடியும்னு நினைக்கிறேன், பட் என்னால் நான் ஓட முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது மேலே ஏதோ சவுண்ட் கேட்குது. ஸோ அப்போ யங் மாஸ்டர் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே போதும், இந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் பின்னாடியே இரு, நீ முன்னாடி வந்துடாத அப்படின்னு கேட்கும்போது நம்ம மெசாவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. ஸோ சரி நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்புவோம் நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறாங்க இது எல்லாமே பீஸ்ட் மேனோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ளேயே அவனுக்கு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா லைக் இந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணியிருப்பான்ல, அப்படி தான் அட்டாக் பண்ணியிருப்பான். அடுத்த செகண்டே மெசாவோட கழுத்து மேலே ஒன்று வச்சு மெசா மயக்கம் போட வச்சிடறான். ஸோ மெசா மயங்கினோடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவனுங்களை முடிச்சு விடுறதுக்காக ரெடியாக வரான். ஸோ அப்போ அந்த ட்ரைபோட ஒரு மெம்பர் கேட்குறான், இந்த மாதிரி நீ யாரா அப்படின்னு கேட்கும்போது நான் ரன் கேண்டல் இருக்கிற, அதாவது கரண் ரன் கேண்டலோட ஒரு பையன் ஜின் ரன் கேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், உன்னோட பேர் சொல்லு பீஸ்ட் மேன் அப்படின்னு கேட்கும்போது ஹே நீயா ரன் கேண்டலோட எலியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். பட் பையனுக்கு தெரியாது நம்மளால் எவ்வளோ வில்லத்தனமான ஆள்னு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஃப்ளாஷ்பேக் எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஜீன் கிங்டமோட மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரன் கேண்டலோட ஃபேமிலி ஹவுஸில் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட்ஸில் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது வெளில நம்ம ஆள் அந்த டிராகன் இருக்குல்ல, அவர் செம்மடி அடி ஆரம்பிக்கிறார். ஏன்டா அவனுக்கு என்ன ஏதாவது சாகணும்னு ஐடியா இருக்கா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு இன்னும் ஸ்கில் பத்தாது, நீ
சீக்கிரமாக வந்து ஷேடோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணுற பேரில் சாவ போகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். சரி ஓகே எனக்கு புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்லேருந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஓகே நான் அந்த இடத்துல சொன்னது இங்கே கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு போதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் என்னோட முக்கியமான நாள், இதுதான் என்னோட வேல்யூபிளான ஹண்ட் நாள். ஸோ இந்த இடத்துல தான் என்னோட மொத்த இதுவுமே வந்து மாறப்போகுது. என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து குவாஜிட்டோ ட்ராக்கான் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு வரான். நான் தான் வந்து ட்ரூகா ஃபேமிலியோட ஒரு வாரியர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒயிட் உல்ஃப் ட்ரைப் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரைப்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிறந்ததே வந்து பேட்டில் அண்ட் ஸ்டார்டருக்காக மட்டும்தான். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல்லி மெச்சூர்டான ஒயிட் உல்ஃப் ட்ரைப்மேன் தான். ஆனால் ஒரு ஆவரேஜாக ஒரு 6 ஸ்டார் வாரியராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் எப்பயுமே ஒயிட் உல்ஃப் ட்ரைபில் இருக்கவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் கேண்டில் ஃபேமிலியோட இன்னொரு பக்கம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா ரன் கேண்டில் ஃபேமிலி எல்லாரையும் இவனுங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்வானுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் கேண்டிலோட ஃபர்ஸ்ட் பேட்ரியா இருக்கு இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காடை வந்து இன்வைட் பண்ணாங்களாம். ஸோ அதுவும் இல்லாமல் கூப்பிட்டு த கிரேட் ஒயிட் உல்ஃப் ஹெவையர்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அவனுங்க வந்து கொண்டாயிங்க. ஸோ அதனால இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்கு கோவம் வந்துடுது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து அவருக்காக நான் வந்து உங்க எல்லாரையுமே வந்து இது பண்ணுவேன், அவரோட சோல் வந்து பீஸ் அடையணும், அதுக்காக உங்க எல்லாரையுமே நான் வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு வர ஆரம்பிக்கிறான். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு ஹானரபிளான ஒரு ஃபைட்டை வந்து எங்கேஜ் பண்ண இந்த இடத்துல நான் ரொம்ப கடமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஓ பரவாயில்லையே உனக்கு ஹானர்னா என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா வரான். அதாவது அந்த ட்ரூக்காவை சேர்ந்தவனுமே வந்து பார்த்தீங்கன்னா வரான். ஸோ இப்போ நம்ம இவனுங்களும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைட் பேனல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. பட் இவன் உண்மையாகவே வந்து ஒயிட் உல்ஃப் ட்ரைப்லேருந்து தான் வரானா. இவனோட பிளாக்கிங் வந்து லைக் என்னோட லிமிட்டை தாண்டி இருக்குது, இவன் வந்து எப்படி பிளாக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான விக்ட்ரி வந்து கண்டிப்பாக அதாவது சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது ஒரே கார்டு தான். ஸோ என்னோட கார்டு என்னதுன்னா என்னோட எனிமிக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் என்னோட சிஸ்டரோட பெண்டன்ட் மேஜிக் இருக்குல்லையா, அதோட ஷேடோ எனர்ஜி, இந்த பெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு வேஸ்ட் ஆஃப் த்ரெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். அதாவது அவங்க லூனா கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன், எனக்கு இருக்க ஒரே வழி ஷேடோ எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாட்லேருந்து ஷேடோ எனர்ஜியாக ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறான். ஸோ அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா புரியல. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னோட ஸ்ட்ராங்கராக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பான். ஸோ இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீ கண்டிப்பாக நீ பேசினதெல்லாம் திருப்பி வந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அடுத்த செகண்டே அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மியூட்டேஷன் ஸ்ட்ரைக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஸ்லாஷாக மேலே விழுவேன். அந்த மாதிரி லைக் சிங்கிள் ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா விழுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃப்மேன் ட்ரைபலோட அந்த ட்ரூகான்றவன் அப்படியே வந்துடுறான். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல வந்து கொண்டுடுறான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோக்கு இது வந்து கிடச்சிருக்கு. ஸோ டேய் உனக்கு எப்படி இதெல்லாம் முடிஞ்சு, நீ எந்த அளவுக்கு வீக்கான ஆள் தெரியுமா, ஸோ நீ வந்து ஒரு இடியட், உனக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் புரியல, நீ வந்து நம்மளோட கிளானை சேர்ந்தவன் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மைண்டை டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடறான். பார்த்தா ஒருத்தன் வந்து கத்திட்டு இருக்கான். ஸோ என்னை வந்து கொண்டுறாதீங்க ப்ளீஸ், என்னை கொண்டுறாதீங்க அப்படின்னு கேட்கும்போது யார் நீ தான் கிஞ்சலோவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது இல்லை நான் வந்து இந்த ஜீன் கிங்டம் வில் ஃபேமிலி இருக்காங்களே அவங்களோட ஆள் தான், என்னோட பேர் செம்பர் வில்லு அப்படின்னு அவன் சொல்லும்போது ஓ நீ தானா, நான் தான் ரன் கேண்டில், ஜின் ரன் கேண்டில், நான் வந்து உன்னை தேடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரன் கேண்டில் ஹோலா நீங்கள் தான் ரன் கேண்டலா, நான் வந்து கண்டிப்பாக கிஞ்சலோனால தான் இது மொத்தத்தையும் மறந்துட்டேன், என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி எபிசோடு வந்து அப்படியே பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா இந்த எபிசோடு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எதாவது புரியலாம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ bye guys.